காலகட்டத்தில் மன அழுத்தம் தீர நிறைய டிப்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒவ்வொரு டிப்ஸுமே வரவேற்க தகுந்த விஷயம், வேல்யூபிளான விஷயந்தான். நம்ம முன்னோர்கள் மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு தானே சில விளையாட்டுகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான விளையாட்டை இன்றைக்கி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கைகளில், விரல்களில், உடலில் இன்னும் பல பகுதிகளில் சிறு சிறு புள்ளிகள், அதாவது பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத அக்குபஞ்சர் படிப்பு சொல்லியிருக்குது. நிறைய பேர் இதை ஆராய்ச்சி பண்ணி நிறைய செய்திகள் இதை பற்றி வெளியிட்டிருக்கிறாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்த சித்தர்கள் கூட இதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த விளையாட்டு என்னன்னு பார்ப்போம். பிள்ளைங்கள்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து 10 விரல்களை பூமியை நோக்கி வச்சுருப்பாங்க. எய்த்தாப்பில் உட்காந்துருக்கிறவங்க கைகளை தடவி அடுப்பு மொழிகி அடுப்பு மொழிகி அடுப்பு மொழிகி, அதாவது ஒவ்வொரு வார்த்தைகளையும் 3 முறை உச்சரிப்பாங்க. அந்த விரல் இடுக்கில் வந்து விறகு வச்சு விறகு வச்சு விறகு வச்சு மண்ணெண்ணை ஊற்றி மண்ணெண்ணை ஊற்றி மண்ணெண்ணை ஊற்றி கற்பூரம் கொளுத்தி கற்பூரம் கொளுத்தி கற்பூரம் கொளுத்தி அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பை பற்ற வச்சாச்சு, இட்லி சட்டியை வைப்போம், இட்லி ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க காத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இட்லி சட்டியை திறந்து வெந்துருச்சா வேகலையா வேகலை, திரும்ப கொஞ்சம் நேரம் காத்திருப்பாங்க. திரும்ப இட்லி சட்டியை திறப்பாங்க. இட்லி சட்டி திறக்கிறது அப்படின்றது கைகளோட மேல் பகுதியை 2 விரலால் பிடிச்சி தூக்குவாங்க. திரும்ப அதை மாதிரி திறந்து பார்த்துட்டு வெந்துருச்சா வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கைகளை திருப்பிக்க சொல்லுவாங்க. தட்டு வச்சு தட்டு வச்சு தட்டு வச்சுன்னு சொல்லிட்டு அந்த இட்லியை வச்சோம், சட்னி ஊற்றுனோம், சாம்பார் ஊற்றுனோம், சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கழுவி 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 காக்கா கூத்து, கழுவி 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 காக்கா கூத்து, கழுவி 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 காக்கா கூத்து அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ஊறுது நரி ஊறுது நண்டு ஊறுது நரி ஊறுது கிச்சு 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 கிச்சுன்னு சொல்லி விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடும் போதில் அங்கே மன அழுத்தத்துக்கு என்ன வேலை இருக்குது? இந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம். இன்னொன்று, இது வந்து தொடுதல் விளையாட்டு அப்படின்றனால அதை பாதுகாப்பான முறையில் வந்து விளையாடணுன்றதையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறது நல்லது. வீட்டில் பாட்டி, அம்மா அவங்கெல்லாம் குழந்தைங்களோட இந்த மாதிரி விளையாட்டு விளையாடும் போதில் பெரியவங்களுக்கும் மன அழுத்தம் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களும் நல்லா சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. முயற்சி பண்ணி பாருங்கள்.